இன்னைக்கு பொறுப்பு வாங்கிட்டோம், முரசொலியில் அறிவிப்பு வந்துருச்சு, 4 பிளெக்ஸ் பேனர் வச்சோம், முரசொலியில் ஒரு விளம்பரம் கொடுத்தோம், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டோம், Facebookல பதிவு போட்டோம் அப்படிங்கிறது நம்முடைய பணிகள் கிடையாது. களத்துல இறங்கி மக்களா நின்று நீங்க வேலை பார்க்கணும். 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய தலைவர் அவர்கள் அரசு பயணமாக வெளிநாடு செல்லும் போது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, உங்களுடைய கூட்டணியில புது கட்சிகள் இணையமா அப்படின்னு. அப்ப தலைவர் உடனே சொன்னார், புது கட்சிகள் வருதோ இல்லையோ, தமிழ்நாடு இருக்கக்கூடிய புதிய வாக்காளர்கள் நம்முடைய இயக்கத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. தலைவர் அவர்கள் சொன்னதை நிரூபிக்கின்ற வகையில இன்னும் அதிகமான இளைஞர்களை நீங்க ஒவ்வொருத்தரும் நம்முடைய இயக்கத்திற்காக நீங்கள் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் கொள்கை இருக்கு, வரலாறு இருக்கு, நம்முடைய அரசனுடைய முதலமைச்சருடைய சாதனை பட்டியல் இருக்கு. அரசு என்னென்ன செஞ்சிருக்கு, முக்கியமான சாதனைகள் மக்கள்கிட்ட தினமும் கொண்டு போய் நினைவூட்டுங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசை பாற்று மற்ற மாநிலங்கள்லாம் பாராட்டிட்டு இருக்கு. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த பஞ்சாபுடைய முதலமைச்சர் சென்னைக்கு வந்தார். என்ன தெரியுமா பேசினாரு, முதலமைச்சர் அவர்களே இந்த திட்டம் மிகச் சிறப்பான திட்டம், விரைவில் பஞ்சாப் மாநிலத்தில் நான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்னார். அதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி. இதெல்லாம் பொறுக்க முடியாம தான் ஒன்றிய பாஜக அரசு, இங்க இருக்கக்கூடிய அடிமை கூட்டமும் முதலமைச்சர் அவர்களுக்கு பல நெருக்கடிகளை தந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து போர்க்குரல் கொடுக்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்பதை நீங்கள் மனசுல வச்சுக்க வேண்டும். தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, குறைந்தது 200 தொகுதி ஜெயிக்கணும்னு. நாம அத்தனை பேரும் களத்துல இறங்கி மக்களை சந்திச்சு